வெல்கம் டு டே 2 ஆஃப் ஹார்வெஸ்டிங் லேடிஸ் ஃபிங்கர். ஒவ்வொரு செடியிலயும் இந்த பூ அழகா விரிஞ்சிருந்துச்சு. வெண்டைக்காய் சேல் பண்ற இடத்துல காய் பிஞ்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களாம். அதனால காய் சுண்டு விரல்ல இருந்து கொஞ்சம் பெருசா வந்தோடனே அறுத்துறோம். காய் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அப்படின்னாலும் சேல் பண்ற இடத்துல வாங்க மாட்டேங்கிறாங்களாம். ஏன்னா காய் முத்தி போயிருக்கும் அப்படின்ட்டு. அது பிஞ்சாதான் இருக்கு. ஆனா பாக்குறவங்களுக்கு அது கொஞ்சம் பெருசா இருக்கனால அது முத்தி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டேங்கிறாங்களாம். அதனால நமக்கும் சேல் ஆக மாட்டேங்குது. ஸோ பிஞ்சா இருக்கிறப்பயே நம்ம காயை அறுத்துறோம். இப்போ பிஞ்சா இருக்கிற காயை நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு காய் கம்மியாயிரும். எப்படின்னா நாளைக்கு அறுக்க வேண்டிய காயை நம்ம இன்னைக்கே அறுத்துறோம். அதனால நாளைக்கு நமக்கு காய் அவ்வளவா வராது, கம்மியா தான் வரும். ஸோ இதை நம்ம எப்படி ஈக்குவல் பண்ண போறோம் அப்படின்ட்டு தான் தெரியல. நம்ம இதுல இருந்து ப்ராஃபிட் எடுக்கல அப்படின்னாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டையாவது நம்ம இதுல இருந்து எடுக்கணும். இது வரைக்கும் இந்த செடிக்காக மட்டும் உப்பு வச்சிருக்காங்க, தண்ணி கட்டியிருக்காங்க, மருந்து அடிச்சிருக்காங்க, களை வெட்டியிருக்காங்க, இவ்வளோ பண்ணியிருக்காங்க. அப்பவுமே இந்த செடியை ஃபுல்லா இன்னும் புழு அரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் போயிட்டே இருக்கு. ஆனா இதுக்கு எப்போ ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்ட்டு தெரியல. இன்னைக்கு ஓவராலாவே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு கம்மியா தான் காய் வந்துச்சு. ஓகே, இனி நாளைக்கு எவ்வளவு வருது அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நானும் கிளம்பிட்டேன். பாய்.